அனைவருக்கும் வணக்கம். ஃபிஃப்த் டைமென்ஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்க்கு நம்ம போகும்போது நமக்குள்ளே எந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி போன பதிவில் பார்த்தோம். போன வீடியோவோட இறுதியில் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி பார்த்தோம். லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி அடுத்து வர வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் மேனிஃபெஸ்டேஷன் பற்றின வீடியோ லென்த்தியான வீடியோவாக போகும் அப்படிங்கிறதுனால அது வெளியிடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது, மன்னிக்கவும். அதனால் இன்றைக்கி தொடர்ந்து ஃபிஃப்த் டைமென்ஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸில் ரியாலிட்டி எப்படி மாறுது அப்படிங்கிறத பார்க்கலாம். த்ரீடியில் இருக்கிற வரைக்கும் நம்ம சின்ன வயசுலேருந்து வெளியிலேருந்து நம்ம மேலே திணிக்கப்பட்ட கருத்துக்கள், பழக்க வழக்கங்கள், கண்ணோட்டங்கள், எதிர்பார்ப்புகள் இதுக்குள்ளேயே நம்ம வாழ்ந்துட்டுருப்போம். இது எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்துக்கூட ஒத்து வரலை, இதிலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல்னால நம்மளோட தனி பாதையை தேடி நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம 3Dயிலேருந்து கொஞ்சம் வெளியில் வர ஆரம்பிக்கிறோம். 3Dங்கிறது ஒரு பயம் சார்ந்த உணர்வு, ஃபியர் பேஸ்ட் கான்ஷியஸ்னஸ். இதிலேருந்து வெளியில் வந்து நிறைய படிக்கட்டுகள் தாண்டி நம்ம 5Dக்குள்ளே நுழையும் போது நம்ம லவ் பேஸ்ட் கான்ஷியஸ்னஸ், அன்பு சார்ந்த உணர்வுக்குள்ளே நுழையிறோம். என் மரபு வழி வந்த முறைகளை நான் பின்பற்றேன்னா சாமி கண்ணை குத்திடும், காலங்காலமாக சமுதாயம் வச்சுருக்க கோட்பாட்டுக்குள்ளே ஒத்து போய் நான் நடந்துக்கல அப்படின்னா சமுதாயத்துலேருந்து நான் ஒதுக்கப்பட்டுருவேன், மற்ற மக்கள் என்னை கீழ் நோக்கி பார்ப்பாங்க, இந்த உலகம் ஒரு பாதுகாப்பான இடம் கிடையாது, என்னையும் என்னை சேர்ந்தவர்களையும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் பாதுகாப்பாக வச்சுருக்கணும். இந்த மாதிரி உணர்வுகள் எல்லாமே எங்கேருந்து வருது அப்படின்னா பயம் அப்படிங்கிற விதையிலிருந்து முளைக்கிறது. இது 3D ரியாலிட்டி. ஒரு மனிதன் இதெல்லாம் விட்டுட்டு வெளியில் வர முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வர முடியும். இன்றைக்கி பூமியில் நிறைய மக்களுக்கு உள்ள இந்த மாற்றம் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாற்றத்தை கொண்டு வரத்துக்கு தான் அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையும் அவங்களுக்கு சவாலாக அமைஞ்சிக்கிட்டே இருக்குது. 5D ரியாலிட்டிக்குள்ளே நுழையும் போது நம்மளுடைய எல்லா உணர்வுகளும் அன்பு அப்படிங்கிற விதையிலேருந்து முளைக்க ஆரம்பிக்குது. உலகத்தில் அசம்பாவிதங்கள் எங்கேயோ ஒரு மூலையில் 1-2 நடக்கலாம், ஆனால் 99.99% மக்களால் எனக்கு எந்த பாதிப்பும் வராது, எந்த ஆபத்தும் வராது. இந்த உலகம் இனிதானதொன்று அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ளே பிறக்கிற அந்த நிலை தான் 5D. அன்பு சார்ந்த வாழ்க்கை, அன்பு சார்ந்த கண்ணோட்டம் அப்படின்னா என்ன? எனக்கு என்னோட இருக்கிற உறவில் ஒரு அன்பு பிறக்கிறது, அது ஃபஸ்ட்டு. எனக்குள்ள என்னை பற்றி நான் என்ன உணர்கிறேன்? நான் தகுதியற்றவன், ஐ ஆம் நாட் குட் இனஃப் அப்படின்ட்டு நம்மளோட ஆழ் மனதில் ஒரு உணர்வு இருந்துச்சு அப்படின்னா அதோட ரிஃப்ளெக்ஷன், பிரதிபலிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா எங்கே பார்க்கலாம் அப்படின்னா மற்றவர்களோட வார்த்தைகள், அவங்க செயல்கள், அவங்க சிந்தனைகள் நம்மளை எப்படி ஃபீல் பண்ண வைக்குது. இன்னொருத்தவங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தையை என்னை பற்றியோ என் குடும்பத்தை பற்றியோ சொல்லிட்டாங்க அப்படின்றது நம்மளை ஹர்ட் பண்ணுது அப்படின்னா அங்கே ஹர்ட் ஆகிறது யார்? ஹர்ட்டிங்காக ஃபீல் பண்ணுறது எது? நம்ம ஆழ் மனசுக்குள்ளே இருக்க அந்த ஐ எம் நாட் குட் இனஃப், நான் தகுதியற்றவன் அப்படிங்கிற அந்த உணர்வு மேலே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ராக்கெட் தூக்கி அடிக்கிற மாதிரி. அந்த ராக்கெட் போய் அதை அடித்து அந்த இடத்துலேருந்து வெடித்து வெளியில் வர நம்மளோட கான்ஷியஸ் மைண்டுக்கு வர எக்ஸ்ப்ரெஷன் தான் நான் ஹர்ட்டிங்காக ஃபீல் பண்ணேன், என்னை காயப்படுத்திட்டாங்க அப்படின்ற உணர்வு. உண்மையிலேயே மற்றவங்களோட வார்த்தைகள் நம்மளை காயப்படுத்தலை, நமக்குள்ளேயே நம்மை பற்றி இருக்க ஏதோ ஒரு உணர்வு தான் நாம் காயப்படுத்தப்பட்டோம் அப்படிங்கிற ஃபீலிங்கை கொண்டு வருது. நமக்குள்ளே ஆழமாக இருக்கிற அந்த உணர்வு ஹீல் ஆக ஆக அதே நபர் அதே வார்த்தையை மறுபடியும் பேசும்போது நம்மளை அந்த வார்த்தைகள் காயப்படுத்தாது. ஸோ நமக்குள்ளே நம்ம மேலே அன்பு இருக்கும் போது மற்றவங்க நம்மளை காயப்படுத்த முடியாது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ், இப்போ அந்த இன்னொரு உயிர் மேலே, அந்த நபர் மேலே நான் எப்படி அன்பு செலுத்துகிறேன், அன்பு செலுத்த முடியுமா? இந்த மாதிரி நமக்கும் மற்றவர்களுக்கும் இடையில் இருக்க அந்த உறவு முறையை பற்றி நம்ம சிந்திக்கும் போது, புரிய ஆரம்பிக்கும் போது அதுலேருந்து ஏற்படுற அவேர்னஸ், விழிப்புணர்வு அடுத்த கட்ட மாற்றத்தை உண்டாக்கும். நம்ம கூட சேர்ந்து வாழ்கிறவங்க, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கவங்க, குடும்பத்தார், இல்லை நம்ம அன்றாடம் சந்திக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்க, இவங்க சொல்கிற வார்த்தைகளோ இல்லை செயல்களோ நம்மளால் ஏற்றுக்க முடியல, சதா நம்ம மனசில் அவங்க சொன்ன வார்த்தைகள் ஓடிக்கிட்டே இருக்குது
அவங்கள பற்றி நம்மளே நமக்குள்ளே விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அந்த இடத்துல நம்ம பாஸ் பண்ணி நமக்குள்ளே என்ன பாதிக்கப்படுது அப்படிங்கிறத யோசிக்கலாம். அவங்க இப்படி பேசிட்டாங்க, அவங்க இப்படி செய்கிறாங்க, இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்ட்டு நம்மளை விட்டு வெளியிலேயே நம்மளோட கவனத்தை நம்ம செலுத்திட்டு இருந்தா நமக்குள்ளே என்ன பாதிக்கப்படுது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியாது. நம்மளோட சூழ்நிலைகள் எல்லாமே நம்ம கற்றுக்க வேண்டிய பாடத்தை நம்ம உணர்றதுக்காக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு இதுதான் அர்த்தம். நம்மளோட சூழ்நிலைகள், நம்மளை சுற்றி இருக்க மக்கள் நடந்துக்கிற விதம், நமக்குள்ளே என்ன இருக்குது, என்ன பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுக்காக அமைஞ்சிக்கிட்டே இருக்குது. அது முயற்சி பண்ணிகிட்டே இருக்குது. ஆனால் நம்ம கவனத்தை வெளி உலகத்து மேலேயே வச்சிட்ருக்கோம். செகண்ட் ஸ்டேஜில் மற்றவங்க மேலே அன்பு காட்டணும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மற்றவங்க மேலே இருக்கிற அன்பு அப்படிங்கிறது இயற்கையாக வந்துருமா? எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. உக்ரைனில் போர் நடக்குது. கடவுளே, அங்கே இருக்கிற எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படின்னு நம்மளால் ஈஸியாக வேண்டிக்க முடியும். உலகத்தில் ஒரு பேண்டமிக், எல்லாரும் சுகமாக இருக்கணும், எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கணும், எல்லாரும் பிழைச்சிடணும் அப்படின்னு நம்மளால் ஈஸியாக வேண்டிக்க முடியும். நமக்கு முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் ரோட்டில் போகிறாரு, அவரு கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்மளால் ஈஸியாக வேண்டிக்க முடியும். மற்ற இனத்தை சேர்ந்த உயிரினங்கள், ஆடு மாடு நாய் பூனை எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்மளால் ஈஸியாக வேண்டிக்க முடியும். நம்ம வீட்டில் இன்றைக்கி யாருக்குள்ளாவது வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, கணவன் மனைவி மாமியார் மாமனார், இவங்க இன்புற்று வாழ்க அப்படின்னு நினைக்கிறது தான் இன்றைக்கி ரொம்ப கஷ்டமான விஷயம். இவங்க மேலே அடிப்படையாகவே நமக்கு அன்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா முதல்ல போய் நிற்கிறது நம்மளாக தான் இருப்போம் கண்டிப்பாக. அதே சமயத்தில் அன்றாட வாழ்க்கையில் நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படின்னா அதுக்கும் இவங்க தான் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. இது சில பேருக்கு வீட்டில் இருக்கவங்களா இருக்கலாம், சில பேருக்கு நண்பர்களாக இருக்கலாம், சில பேருக்கு ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், சில பேருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களாக கூட இருக்கலாம், சில பேருக்கு வீட்டில் வேலை செய்கிற வர அந்த அம்மாவை கூட இருக்கலாம். இப்படி இருக்கும்போது இவங்க மேலே நமக்கு இயற்கையாக அன்பு வருமா? இங்கே அன்பு அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளால் அவங்க ஹர்ட் ஆகாமல் இருக்க முடியுமா? நம்மளால் அவங்களுக்கு ஒரு பாதிப்பு வராமல் இருக்க முடியுமா? நம்மளால் அவங்களோட சந்தோஷம் சிதறாமல் இருக்க முடியுமா? நம்மளால் இன்னொருத்தவங்க துன்பம் அடைகிறாங்க அப்படின்னா நம்மக்கிட்டேருந்து அவங்களுக்கு போகிற அன்பில் ஏதோ ஒரு கனெக்ஷன் கட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இல்லையா? இந்த கனெக்ஷனை ரிப்பேர் செஞ்சு சரியாக்குறது தான் நம்ம பூமியில் எடுத்திருக்க இந்த மனித பிறவியோட முதன்மையான குறிக்கோள். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்ம இப்போ இருக்க 3rd டென்சிட்டியிலேருந்து 4th டென்சிட்டி போகிறதுக்கு அன்பு, லவ், அதுதான் பாடம் சொல்கிறாங்க இல்லையா? அப்போ தான் நம்மளோட ஹார்ட் சக்கரா ஓப்பன் ஆகுது. நம்ம இறைவனை அடையிறதெல்லாம் 7th 8th டென்சிட்டியில், அது ஒன்றும் ரொம்ப தூரம் இருக்குது. நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளை சுற்றி இருக்க பிற உயிரினங்கள் மீது நமக்கு இருக்கிற அன்பு. நம்ம கற்றுக்க வேண்டியது முதன்மையான விஷயம் அன்பு தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே அதுவே ஒரு பெரிய மாற்றம். சரி, இப்போ உங்கள் கணவனோ மனைவியோ மாமியாரோ ஏதோ ஒரு சொல்கிறாங்க, உங்களுக்கு கோவம் வருது. அந்த இடத்துல அன்பை பற்றிலாம் யோசிக்கலாம் உங்களுக்கு இப்போ அவகாசம் இல்லை. அங்கே தோணலை அன்பை பற்றிலாம் யோசிக்கிறதுக்கு. அவ்வளோ ஒரு கோவமும் ஆத்திரமும் உங்களுக்குள்ளேருந்து வருது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த சம்பவம் அதோட இயல்பான போக்கிலேயே போகட்டும். உங்களுக்கு கோவம் வருதா, நீங்கள் கத்துறீங்க, திருப்பி அவங்க கத்துறாங்க, ஓகே, ஒரு கட்டத்தில் சண்டை முடிஞ்சிடும் இல்லையா? இதுக்கப்புறமா அந்த நாளோட இறுதியிலையோ இல்லை ஒரு 2 நாளுக்கு அப்புறமாவோ நீங்கள் எப்போ ஒரு இடத்துல உட்காந்து யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கோ அப்போ இமோஷன்ஸ், உணர்ச்சிகள் கலக்காத அந்த நிலையில் யோசிச்சு பாருங்கள் என்ன நடந்துச்சு. அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணுற அந்த மோடை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு உங்கள் கவனத்தை உங்களுக்குள்ளே திருப்பி பாருங்கள். எதுக்காக உங்களுக்கு கோவம் வந்துச்சு? அவங்க சொன்னதில் என்ன உங்களுக்கு பிடிக்கல? உங்கள் மனசால் என்ன ஏற்றுக்க முடியல? இப்படி அப்பப்போ நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தை பற்றியும் உங்களுக்குள்ள நீங்கள் ஆழமாக யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களை பற்றி உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் எடுத்து யோசிச்சு பாருங்கள். உங்களை அவமானத்துக்குள்ளாக்கின சம்பவங்கள், உங்களை குற்ற உணர்வுக்குள்ளே கொண்டு போன சம்பவங்கள், சோகத்தை கொடுக்கறது, பயத்தை உண்டாக்கினது, கோபத்தை ஏற்படுத்தியது, பேராசை, பொறாமை, ஆணவம், கர்வம், இந்த மாதிரி உண்டாக்கின அந்த சம்பவங்கள்லாம் எடுத்து யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் எந்த முடிவுக்கும் கன்க்ளூஷனுக்கும் வர வேண்டாம். ஜஸ்ட் அதை பற்றி ஆழமாக யோசிச்சு பாருங்கள். உங்களுக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். மற்றவங்கள விட்டுருங்க. இது ஒரு சின்ன பயிற்சி மாதிரி. இந்த பயிற்சியை நீங்கள் பண்ண வேறு எதுவுமே நீங்கள் பண்ணாமல், வேறு எந்த முயற்சியுமே நீங்கள் செய்யாமல் உங்களுக்கும் அந்த இன்னொரு நபருக்கும் உள்ளே இருக்கிற அந்த உறவு தன்னால் மாற ஆரம்பிக்கும். அதை கண்டிப்பாக உணர்வீங்க. அதிகமாக சண்டை இருந்த இடத்துல சண்டைகள் கொஞ்சம் குறையும். அதிகமாக கோவம் வந்த இடத்துல கோவம் கொஞ்சம் குறையும். ஏன்னா நம்மளோட இந்த லோயர் எமோஷன்ஸை கண்டுக்காமல் அதை ஒரு மூலையில் ஒதுக்கி வைக்காமல் என்ன நடந்துச்சு, நமக்குள்ளே அப்போ என்ன நடந்துச்சு, என்னென்ன உணர்ச்சிகள் ஓடுச்சு அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அதை மேலே கொண்டு வரோம்.
அதுதான் நம்ம மேலே நம்ம காட்டுற அன்பு. வேண்டான்னு ஒதுக்கப்பட்ட உணர்வுகள் உணர்ச்சிகளுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் தேவைப்படுது. நீங்கள் யோசிக்கும் போது அதுக்கெல்லாம் அதோடைய மதிப்பு, அதோடைய அங்கீகாரத்தை கொடுக்குறீங்க. அந்த உணர்ச்சிகளுக்கெல்லாம் தேவை அது மட்டும்தான். என்ன கொஞ்சம் பாரு அப்படின்னு கேட்குது உங்களை. என்ன கவனிக்காம நீ அந்த இன்னொரு நபரையே திட்டிகிட்டு இருக்க, அவங்களே விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்க, என்ன கொஞ்சம் திரும்பி பாரு அப்படின்னு அது சொல்லுது. அதை திரும்பி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா போதும். நீங்கள் வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். வேறு எந்த மாற்றத்தையுமே நீங்கள் முயற்சி பண்ணி கொண்டு வர வேண்டாம். ஒரு சின்ன குழந்தை ஓடிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அழ ஆரம்பிச்சிடும். அவங்க அம்மாவை பார்த்து அழுதுட்டு இருக்கும். அவங்க அம்மா எங்கே இருந்தாலும் சரி ஒரு வார்த்தை அந்த குழந்தைய பார்த்துட்டு ஒன்றும் இல்லாதலாம் அப்படின்னு சொன்னால் அது பாட்டுக்கு திருப்பி எஞ்சி ஓட ஆரம்பிச்சிடும். ஆனால் அவங்க அம்மா அதை பார்த்து அந்த வார்த்தையை சொல்கிற வரைக்கும் அழுதுகிட்டே இருக்கும். அது மாதிரி தான் நமக்குள்ளே இருக்க இந்த லோயர் கான்ஷியஸ்னஸ் எமோஷன்ஸ். இது ஒவ்வொன்றும் ஒரு திரை மாதிரி, சூரியனை மறைச்சிட்டு இருக்க மேகக்கூட்டங்கள் மாதிரி. இந்த திரையை ஒன்று ஒன்றா விலக விலக, இந்த மேகக்கூட்டங்களில் ஒன்று ஒன்றா விலக விலக நம்ம வேறு எதுவுமே பண்ண வேணாம். ஏன்னா அது கீழே இருக்கிறது அன்பு தான், அன்பு மட்டும்தான். அதனால அன்பு அப்படிங்கிறத நம்ம புதுமையாக புதுப்பிச்சு கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அதை மறைக்கக்கூடிய விஷயங்கள்ல நம்ம விலகிட்டா போதும். இப்படி தான் நமக்குள்ள இருக்க காயங்கள் ஆற ஆற நம்ம மற்றவங்களோட வச்சிருக்க உறவு தன்னால் மாற ஆரம்பிக்கும். அப்போ மற்றவங்க நம்மக்கிட்ட நடந்துக்கிற விதம் மாறுமா அப்படின்னு கேட்டால் மாறலாம், மாறாமலையும் இருக்கலாம். ஆனால் அவங்க நடந்துக்கிற விதத்தால் உங்களுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படாது. அந்த நிலைக்கு நம்ம உயர்றோம். இந்த திரைகள்லாம் விலகி கீழே இருக்க அந்த அன்பு, அந்த நிலையிலேருந்து நம்ம உலகத்தை பார்க்குறோம் இல்லையா? அப்போ நமக்கு உலகம் வேறு மாதிரி தெரியும். அப்போ தான் மற்றவங்களால நமக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கிற நம்பிக்கை வருது. இதுதான் 5D, 5th dimension of consciousness, 5வது பரிமாணம். இது ஒரு நாள் 2 நாள் ஒருத்தர் 2 பேர்கிட்ட நடக்கிற மாற்றம் கிடையாது. இதுக்கு பல வருஷங்கள் கூட ஆகலாம். அண்ட் பல நபர்கள் இதில் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. நண்பர் கூட ஒரு கருத்து வேறுபாடு இருக்கலாம், சொந்தக்காரங்க கூட பல வருட பகை இருக்கலாம், சின்ன வயசில் உங்களை அடித்த ஒரு டீச்சராக இருக்கலாம். சில சம்பவங்கள் சில பேரெல்லாம் மன்னிக்க முடியாது, மறக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா அது நம்ம அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை கிடையாது, நமக்கு நாமே கொடுத்துக்கிற தண்டனை. மன்னிப்பு அப்படிங்கிற விஷயமும் இயல்பாக நடக்காது. நீங்கள் அவங்கள மன்னிச்சிருங்க இவங்கள மன்னிச்சிருங்க அப்படின்னு வாயால் சொல்லலாமே தவிர அது உண்மையாக எப்போ நடக்குது அப்படின்னா நமக்குள்ள நம்ம அன்போடு நம்மளோட காயத்தை ஆற்றும் போது. உதாரணத்துக்கு நம்ம குழந்த காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவசரமாக ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அதை பார்த்தோன்னே நமக்கு கோவம் வருது. சனி ஞாயிறு 2 நாள் லீவ் இருந்துச்சு, அப்போல்லாம் பண்ணியிருக்க வேண்டியது தானே, உனக்கு பொறுப்பே இல்லை, கவனமே இல்லை, வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டுருக்க, டிவி பார்த்துட்ருக்க அப்படின்னு நம்ம திட்ட ஆரம்பிக்கிறோம். இந்த சமயத்தில் இந்த குழந்தையோட மனசில் என்ன ஓடிட்டுருக்கு அப்படின்னா ஏற்கனவே அங்கே ஒரு குற்ற உணர்வு இருக்குது. அச்சோ 2 நாள் நம்ம பண்ணியிருக்கலாமே, எப்படி மறந்தேன் அப்படின்ட்டு அந்த குற்ற உணர்வை அந்த ஆழ்மனம் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் நம்ம கோபமாக திட்டுற அந்த வார்த்தைகள் அந்த குற்ற உணர்வுன்ற உணர்ச்சி மேலே மறுபடியும் போய் ஒரு ராக்கெட்டை விடுது, வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சின மாதிரி. அப்போ இயற்கையாக அந்த குற்ற உணர்வு ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கிறது தடைப்படுது. சின்ன குழந்தையாக இருந்தால் நம்ம திட்டுறதை கேட்டுட்டு பயந்துட்டு அழுதுட்டு அந்த ஹோம்ஒர்க்கு செய்யும். இதே கொஞ்சம் வளர்ந்த பிள்ளையாக இருந்தால் ஒரு 14-15 வயசுனா எழுத்து பேசுவாங்க நம்மளை. பசங்களுக்கு அப்போ அங்கே கோவம் வருது. குற்ற உணர்வு ஆறிட்டுருக்க அந்த சமயத்தில் அந்த ப்ராசஸை அப்படியே பாதியில் விட்டுட்டு கோவம்ன்ற உணர்ச்சி அதுக்கு பதிலாக வந்துடுது. நம்ம என்ன நினச்சி கோவப்பட்டு பேசுகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி திட்டினா தான் பையனுக்கு உரைக்கும், அப்போ தான் அடுத்த வாட்டி இந்த தப்பை செய்ய மாட்டான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த சமயத்தில் நம்ம ஆக்சுவலாக என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு நிமிஷம் அந்த குழந்தையோட மனசில் இப்போ என்ன ஓடிக்கிட்டுருக்கு அப்படிங்கிற ஆங்கிள்லேருந்து நம்ம யோசிக்கணும். அந்த இடத்துல அவங்க தவறை சுட்டி காட்டுறதுல பிரயோஜனமே கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம குழந்தைங்களோட இந்த மாதிரி உணர்ச்சிகள், சப்ரஸ் ஆன எமோஷன்ஸ் எல்லாம் ப்ராசஸ் ஆகிறதுக்கு பெற்றோர்களாக நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணணும். இந்த சமயத்தில் பெஸ்ட் ஒன்று நம்ம எதுவுமே பேசாமல் சும்மா இருக்கணும். இல்லைன்னா அவங்களுக்கு உதவி பண்ணுற வகையில் அவங்க ஹோம்ஒர்க் செஞ்சிட்ருக்க நேரத்தில் அவங்களோட பேக் பேக் பண்ணலாம், இல்லை ஏதோ அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணலாம். அவங்க ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போதோ இல்லை அவங்க காமாக ரிலாக்ஸ்டாக இருக்க ஒரு சமயத்தில் இதை பற்றி பேசலாம். இனிமையாவது ஞாபகம் வச்சுக்கோ, சனி ஞாயிறு ஹோம்ஒர்க்கு முடிச்சிடு அப்படின்னு பேசலாம். இதுக்கு பதிலாக ஏற்கனவே அவங்களுக்குள்ள ஒரு உணர்ச்சி போயிட்டு இருக்கும் போது அதை தடை செய்யாதீங்க. இப்படி தான் நமக்கு எல்லாருக்குமே வளர்கிற சமயத்தில் நம்ம பெற்றோர்கள், நம்ம சுற்றி இருக்கவங்க, தாத்தா பாட்டி, சமுதாயம், இப்படி பல விஷயம் நம்மளோட
காயப்பட்டிருக்க உணர்ச்சிகளை ஆற வைக்கிறதுக்கு டைம் கொடுக்கறதில்ல, சந்தர்ப்பம் கொடுக்கறதில்ல. இப்படி ஒன்று மேலே ஒன்று மேலே அப்படி தேக்கி வச்சு எல்லா உணர்ச்சிகளோடு தான் வளர்ந்த அந்த மனிதன் இன்னைக்கு வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கான். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க இந்த கோட்பாடு படி நம்ம வாழணும் அப்படின்னா மற்ற உயிர் என்ன உணர்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற தன்மை நமக்குள்ளே வளரணும். முக்கியமாக பெற்றோர்கள் குழந்தைங்கள்கிட்ட இதில் கவனமாக இருங்க. ஏன்னா அவங்க வளர்ந்து வர பிள்ளைகள். அவங்களோட கான்ஷியஸ்னஸ் லெவலில் உயர்வான நிலையிலே வச்சுக்கிறது நம்ம கையில் நிறையா இருக்குது. அவங்கள அடிக்காதீங்க, குற்ற உணர்வுக்குள்ளே கொண்டு போகாதீங்க, அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு வார்த்தையை பேசாதீங்க, குத்தி காட்டாதீங்க, பயத்தை உண்டாக்குற மாதிரி எதுவும் பேசாதீங்க. நீ இது செய்யலைன்னா நான் அதை செஞ்சுருவேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணாதீங்க. நீ படிக்கலைன்னா உருப்படாமல் போயிடுவேன் அப்படின்னு நெகட்டிவாக பேசாதீங்க. நம்ம இந்த மாதிரி பேசுகிற வார்த்தைகள் தான் அந்த குழந்தை கான்ஷியஸ்னஸ் லெவலில் அதிகமாக போக விடாமல் அதை தடுக்கிற அந்த டாக்ஸிக் எமோஷன்ஸ். இப்போ நம்ம எல்லாருக்குமே நம்ம சின்ன வயசில் இருந்தபோது ஒவ்வொரு நாள் என்ன நடந்துச்சு அதெல்லாம் நமக்கு மறந்துருக்கும். நமக்கு இப்போ ஞாபகம் இருக்கிறது எல்லாம் என் மனைவி இதை சொல்லிட்டா, மாமியார் இப்படி பேசிட்டாங்க, அது மட்டும்தான். ஆனால் இதெல்லாம் ட்ரிகர் ஆகிறதுக்கு ரூட் காஸ் சின்ன வயசுலேயோ இல்லை எப்பயோ எங்கேயோ நடந்த ஒரு சம்பவமாக இருக்கலாம். அதனால் அடுத்து வளர்கிற அந்த ஜெனரேஷனுக்கு தலைமுறைக்கு நம்ம இந்த தவறை செய்ய வேண்டாம். நார்சிசிசம் இதையும் சேர்த்து இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி சில பதிவுகளோட கமெண்ட்ஸில் ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இது. ஒரு நார்சிசிஸ்ட் கூடயே இருக்கும்போது என்ன செய்யறது, எப்படி சமாளிக்கிறது அப்படின்ட்டு. நார்சிசிசம் அப்படின்னா நம்ம மேலேயே நமக்கு அதிக அளவில் அன்பு, காதல், பற்று இருக்கிறது. அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் அதிகபட்ச சுயநலமாக கூட மாறும். நார்சிசிசம் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெக்ட்ரம் மாதிரி. ஸ்பெக்ட்ரம்னா எப்படி, இப்போ ரெயின்போ கலர்ஸில் ஒரு எண்டில் வயலட் இருக்குது, ஒரு எண்டில் ரெட்டு சிவப்பு இருக்குது, இதுக்கு நடுவில் இருக்குது அந்த ரேஞ்ச், அதுதான் ஸ்பெக்ட்ரம். இப்போ நார்சிசிசமில் ஒரு எண்டில் ரொம்ப மைல்டு ஃபார்ம், அதாவது ரொம்ப ஒரு லேசான சாதாரணமான நார்சிசம் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, இப்போ டீனேஜ் பசங்க அவங்கள தன்னைத்தானே நிறைய அழகுபடுத்திக்கணும், விதமாக செல்ஃபி எடுத்துகிட்டு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறாங்க. மற்றவங்க அவங்கள பார்த்து ரசிக்கணும், ஓ அவங்க அழகாக இருக்காங்களே, ஓ இவங்க முடி அழகாக இருக்கே, இந்த மாதிரி அழகான இடத்துக்குலாம் போய் ஃபோட்டோ எடுத்திருக்காங்களே அப்படின்னு மற்றவங்க தன்னை பார்த்து இந்த மாதிரிலாம் நினைக்கணும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறது ரொம்ப சாதாரணமாக பார்த்தா அந்த வயசுக்குரிய ஒரு பிஹேவியர் அது, அப்படி எடுத்துக்கலாம். இது நார்சிசமோட ரொம்ப மைல்டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் நார்சிசிசம்னா தன்னை அழகுபடுத்தி காமிச்சிக்கணும் அப்படிங்கிறதுனால. இதே நார்சிசிசமோட இன்னொரு எண்டில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேஸில் நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு அவங்க உலகத்தில் இவங்க மட்டும்தான் தெரிவாங்க. இவங்க கருத்தை விடுத்து மற்றவர்களோட கருத்து இவங்களுக்கு புரியாதுன்ட்டு இல்லை, இவங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது. ஃபஸ்ட்டு சமுதாயம் குற்றம் செய்கிற சில பேர் இந்த மாதிரி நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சிவப்பு ரோஜாக்கள் கமல் கேரக்டர், அதே மாதிரி ராக்ஷன் படத்தில் வர அந்த வில்லன் கேரக்டர். இவங்க 2 பேருக்குமே சின்ன வயசில் நடந்த ஏதோ ஒரு பாதிப்பு சம்பவத்தினால பொதுவாக பெண்கள் எல்லாம் இந்த மாதிரி தான், அவங்களாம் தண்டிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் அவங்களுக்குள்ளே உருவாயிடுது. கான்ஷியஸ்னஸ் ஆங்கிள்லேருந்து நம்ம பார்த்தா இந்த மாதிரி பீப்புளை செகண்ட் டைமென்ஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த கமல் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் தனக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு நியாயம் வேண்டும், அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அவங்களோட அந்த 2D ரியாலிட்டியில் அவ்வளோதான் அவங்களால பார்க்க முடியும். அவங்க செய்கிற இந்த செயலோட விளைவால் மற்றவங்களுக்கு என்ன பாதிப்பு நடக்கும், அது பண்ணலாமா வேண்டாமா, சரியா தவறா, தர்மமா இல்லையா, இதெல்லாம் யோசிக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்காது. இப்போ 3rd டைமென்ஷனல் கான்ஷியஸ்னஸ்லேருந்து நம்ம அந்த படத்தை பார்க்கும்போது அந்த கேரக்டரை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம், சரி சின்ன வயசில் அந்த பாதிப்பு நடந்துச்சு, நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியுது, அதுக்காக ஒன்றும் தெரியாத அப்பாவி பெண்களை துன்புறுத்துறது கரெக்ட் இல்லை அப்படிங்கிற உண்மை நமக்கு புரியுது இல்லையா. ஏன்னா நம்ம 3rd டைமென்ஷனுக்கு வந்துட்டோம். இந்த கான்ஷியஸ்னஸ் லெவல்லேருந்து நம்மளால் 2Dயில் இருக்கிறவங்களோட தவறுன்னு சொல்ல முடியாது, பட் அந்த தன்மை என்ன நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இதே மாதிரி தான் நம்ம 3Dயில் இருக்கும்போது நமக்கு எப்பயோ ஏற்பட்ட பாதிப்புகள்னால
இந்த காயங்களை ட்ரிகர் பண்ணுறவங்கள எதிரிகளாகவோ இல்லைனா நம்ம அன்புக்கு இவங்கெல்லாம் தகுந்தவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சிடுறோம். 2D பீப்புளை பார்க்கும்போது எப்படி அந்த மற்ற பெண்கள்லாம் அப்பாவிகள் நமக்கு தோணுதோ, அதே மாதிரி 5Dயிலேருந்து 3D பீப்புளை பார்க்கும்போது உங்கள் சுற்றி உள்ள இந்த கணவன், மனைவி, மாமியார் இவங்கெல்லாம் அப்பாவிகள், அவங்க தவறு செய்யலை, உங்களுக்குள்ளேயே இருக்க காயம்தான் வெளிப்படுது, இதுக்காக அவங்கள நீங்கள் கோச்சிக்கிறீங்க, அவங்க தவறானவங்க, கெட்டவங்க, அன்புக்கு தகுதி இல்லாதவங்க அப்படின்னு நினச்சிக்கிறீங்க அப்படிங்கிறது 5Dயில் இருக்கிறவங்களுக்கு புரியும். ஓகே, திருப்பி நார்சிசம்க்கு வரலாம். ஸோ இந்த ஸ்பெக்ட்ரமில் இன்னும் சில உதாரணங்கள் பார்க்கலாம். இந்த லவ்வர்ஸ்குள்ளே இல்லை சில சமயத்தில் கணவன் மனைவிக்குள்ளே கூட இருக்கலாம். என் பர்த்டேக்கு நீ விஷ் பண்ணல, எனக்கு தினைக்கும் ஃபோன் பண்ணலை, என்னை பார்க்க வரல, என்னை ஐ லவ் யூன்னு சொல்லலை, நான் ஃபோன் பண்ணேன் நீ என்ன எடுக்கலை, என் மிஸ் காலை பார்த்து திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணலை, இந்த மாதிரி சில்லியாக கோச்சிக்கிறதெல்லாம் தனக்கு முக்கியத்துவம் கிடைக்கல அப்படிங்கிறதுனால. இது கூட ஒரு வகையான மைல்டு நார்சிசம். தான் செய்கிற தவறுக்கெல்லாம் இன்னொருத்தவங்கள கை காட்டுறது, இல்லைன்னா அவங்க வளர்ந்த சூழ்நிலை. சில பெற்றோர்கள் பிள்ளைகள்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க, நான் எப்படி வளர்ந்தேன் தெரியுமா, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் வளர்ந்தேன், அதனால தான் இன்றைக்கி நான் அவங்க மேலே கோவப்படுறேன். அந்த மாதிரி தான் செய்கிற தவறை நியாயப்படுத்துறது, தன்னைத்தானே எப்போதுமே பெருமைப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்கிறது. 5 பேர் ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறாங்க அப்படின்னா அதில் ஒருத்தரே பேசிகிட்டு இருக்காரு, மற்றவங்க பேசுகிறத காதிலே கேட்கக்கூடிய தன்மையே இல்லை அப்படின்னா அதுவும் ஒரு வகையான நார்சிசம். இன்னொருத்தவங்கள மட்டம் தட்டிகிட்டே இருக்கிறது, அதில் ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. எப்போதுமே தான் சொல்கிறது தான் சரி, இன்னொருத்தவங்க எப்போதுமே தவறானவங்க தான் அப்படிங்கிற கண்ணோட்டம். இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் கேட்கும்போது சில பேருக்கு நான் அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு தோணும். ஆனால் உண்மையிலேயே நம்ம எல்லாருக்குள்ளேயுமே கொஞ்சமாவது அந்த நார்சிசிஸ்டிக் பிஹேவியர் அப்படிங்கிறது இருக்கும். ரொம்ப சிம்பிளான உதாரணம், உங்கள் வீட்டில் இருக்கவங்க காலையில் ஏஞ்சோன்னா சொல்கிறாங்க நைட்டு சரியாகவே தூக்கம் வரல அப்படின்ட்டு. இதுக்கு சில பேரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா, அதாவது அவங்க இமீடியட்டாக சொல்கிற வார்த்தை என்ன இருக்குன்னா, நான் நல்லா தூங்கினேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இது தவறு அப்படின்னு நம்ம இங்கே விமர்சனம் பண்ணலை, ஆனால் இவங்களோட ரியாக்ஷனுக்கு பின்னணியில் இருக்க அந்த தாட் ப்ராசஸை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, அந்த இன்னொரு உயிர் சரியாக தூங்கலைன்னு சொல்லுதே அப்படிங்கிறது இவங்கள பாதிக்கலை மீன்ஸ் அதை நினச்சி ஒரு இரக்கம் அப்படிங்கிற உணர்வு இவங்களுக்கு தோணலை. அப்படி தோணிருந்துச்சுன்னா நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வார்த்தை, ஏன், என்ன ஆச்சு, ஏன் தூக்கம் வரல, அப்புறம் எத்தனை மணிக்கு தூக்கம் வந்துச்சு அப்படின்னு அவங்கள பற்றி நம்ம ஃபஸ்ட்டு விசாரிப்போம். நான் நல்லா தூங்கினேன் அப்படின்னு சொல்லும் போது நான் அப்படிங்கிற அந்த தான் தான் ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி நிற்குது. இந்த மாதிரி நமக்குள்ளேருந்து வெளியில் வர இந்த சின்ன சின்ன வார்த்தைகள் கூட நாமளே புரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல அறிகுறிகள். ஸோ இதில் எல்லா வகைப்பட்ட நார்சிசிஸ்ட்டுமே 2 டைமென்ஷனல் கான்ஷியஸஸ் இருக்காங்கன்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி ஹவு டு டீல் வித் நெகட்டிவ் பீப்புள் அப்படின்ற ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம், 2 வகையான நெகட்டிவ் பீப்புள் இருக்காங்க. ஒருத்தங்க வந்து எக்ஸ்ட்ரீம் கேஸ், உதாரணத்துக்கு கணவர் தினைக்கும் குடிச்சிட்டு வந்து அவங்க மனைவியை அடிக்கிறது. அந்த மாதிரி நபர்களுக்கு அந்த வீடியோ ஒரு சொல்யூஷன் கொடுக்காது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த மாதிரி நபர்கள் கூட நம்ம வாழும்போது நம்ம வாழ்க்கையை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மற்றவங்கள ஃபிசிக்கலாக துன்புறுத்துகிற லெவலில் ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பாக ரொம்ப லோ லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸில் இருக்காங்க. அவங்களுக்குள்ளே இருக்க பிரபஞ்ச சக்தி, காஸ்மிக் எனர்ஜியோட அளவு ரொம்ப குறைவாக இருக்குது. அவங்க மனசுக்குள்ளே நிறைய பாதிக்கப்பட்ட விஷயங்கள்லேருந்து அவங்க வெளியில் வரல. அவங்களுக்கு எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அவங்களோட அடிப்படை உயிர் வாழறதுக்கே, அவங்க சர்வைவலுக்கே அவங்க இன்னொருத்தோட எனர்ஜியை சார்ந்து தான் வாழணும். இன்னொருத்தவங்களோட எனர்ஜி அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, டாமினேட் பண்ணி அவங்களோட ஆளுமையை காட்டி அதன் பேரில் இன்னொரு உயிருக்கு துன்பத்தை விளைவித்து அவங்களோட எனர்ஜியை இழுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு எனர்ஜி பரிமாற்றம் நடக்குது அப்படிங்கிறது அவங்க 2 பேருக்குமே கான்ஷியஸாக தெரியாது. வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ஒருத்தர் இன்னொருத்தர் அடிக்கிறாங்க, அவங்க துன்பப்படுறாங்க, இவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது, அது மட்டும்தான் வெளியிலேருந்து தெரியும். ஆனால் சப்கான்ஷியஸ் லெவலில் ஒரு எனர்ஜி பரிமாற்றம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எந்த மாதிரி ஆட்களை இந்த மாதிரி 2 டைமென்ஷனில் வாழ்கிறவங்க டார்கெட் பண்ண முடியும் அப்படின்னா, ரொம்ப குறைவான 3 டைமென்ஷனல் கான்ஷியஸில் இருக்கிறவங்கள மட்டும்தான் இவங்க ரீச் பண்ண முடியும்.
ஒரு 4 டைமென்ஷனலையோ இல்லை 5th டைமென்ஷன்லையோ இருக்கிற ஒரு உயிரை 2 டைமென்ஷனல் பீயிங்ஸ் ரீச் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீம் நார்சிசிஸ்ட்னால் ஃபிசிக்கலாகவோ இல்லைனா மனதளவிலையோ ரொம்ப ஆழமாக பாதிக்கப்படுறோம் அப்படின்னா நம்ம 3 டைமென்ஷனல் கான்ஷியஸ்னஸில் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஒரு ஃபியர் பேஸ்ட் கான்ஷியஸ்னஸ், பயம் சார்ந்த வாழ்க்கையிலேயே அந்த உணர்வுலேயே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். லா ஆஃப் அட்ராக்ஷன் படி பயம் மேலும் பயத்தை உண்டாக்கக்கூடிய சம்பவங்களில் தான் இருக்கும். இந்த நிலையில் துன்பப்பட்டுட்டு இருக்கும் ஒருத்தவங்க கிட்ட அன்பு காமிங்க, அன்பாக இருங்க, அவங்கள போட்டு அடிக்கிற கணவர்கிட்ட அன்பாக இருங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இங்கே அவங்களோட அடிப்படை உயிர் வாழ்தல், இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும், இன்றைக்கி உயிரோடு இருப்போமா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க மனநிலை இருக்கும் போது இது வரைக்கும் முன்னாடி பேசின அந்த அன்பு அதெல்லாம் அவங்களால மனசால் ஏற்றுக்கவே முடியாது. ப்ளஸ் அது அவங்களுக்கு ஒரு நியாயமான சொல்யூஷனும் கிடையாது. வள்ளலார் சொல்கிற மாதிரி பசியில் வாடுறவனை போயிட்டு இறைவனை தேடு அப்படின்னு சொன்னால் அது எப்படி நடக்கும்? அதனால தான் தர்மசாலையை உருவாக்கினார். அந்த மாதிரி அடிப்படை உயிர் வாழ்தலே நிலையாக இல்லாமல் இருக்கும் போது எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கணும் அப்படிங்கிறது பொருத்தமாக இருக்காது. இங்கே அந்த 2 டைமென்ஷனல் கான்ஷியஸ்னஸில் இருக்க அந்த நார்சிசிஸ்ட்டுக்கு தேவையானது உளவியல் ரீதியான உதவி. பாதிக்கப்படுறவங்களுக்கு அட்லீஸ்ட் தற்காலிகமாகவாது அவங்களுக்கு உதவி செய்கிறது இந்த நபர்கிட்ட இருந்து விலகி இருக்கிறது. ஏன்னா இவங்க கூட இருக்கிற வரைக்கும் நம்மளோட எனர்ஜி லெவலை நம்ம அதிகப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அந்த நபரை வெறுத்து ஒதுக்காமல் அதே சமயத்தில் நம்மளையும் பாதுகாப்பாக வச்சுக்க முடியுமா அப்படின்ற ஆங்கிளில் யோசிக்கிறது சிறந்தது. நம்ம தான் இப்போ அந்த நபருக்கே எனர்ஜி சோர்ஸ். நம்ம இல்லை, நம்ம விலகிட்டோம் அப்படின்னா அது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய தடுமாற்றத்தை உண்டாக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதை தனியாக ஹேண்டில் பண்ணாமல் மற்றவங்களோட உதவியை தேடுறது நல்லது. உறவினர்கள், நண்பர்கள், சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ், என்ஜிஓஸ், மகளிர் மன்றம், சைக்காலஜிஸ்ட், தெரபிஸ்ட், இப்படி மற்றவங்களோட உதவி நமக்கு ஆதரவு கொடுக்கும், ஓரளவுக்கு எனர்ஜியும் கொடுக்கும். ஆனால் ப்ராக்டிக்கலாக இவங்கள விட்டு நம்ம விலகி போகிறது அப்படிங்கிறது எப்போதுமே எல்லா சூழ்நிலைகளுமே பாசிபிள் கிடையாது. அண்ட் ஆன்மீக ரீதியாக பார்த்தாலும் நம்மளோட சக்தி நிலை, நம்மளோட லெவல் ஆஃப் எனர்ஜி, காஸ்மிக் எனர்ஜி லெவலில் நம்ம அதிகப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் செய்யணும். உங்களுக்கு எந்த விஷயத்தில் நம்பிக்கை இருக்கோ, கோயிலுக்கு போகிறதோ, ப்ரேயர் பண்ணுறதோ, தியானத்தில் உட்கார்றதோ, அதை விடாமல் தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்க. காஸ்மிக் எனர்ஜி நமக்குள்ளே அதிகமாகிறதுக்கு நம்மளோட வாழ்க்கை முறை, நம்ம லைஃப் ஸ்டைலில் சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணும்போது நடக்கும். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் பண்ண லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால் நடந்த மாற்றங்களை நான் ரியலாக பார்த்துருக்கேன். இதெல்லாம் தொகுத்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். உங்களோட எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆக அந்த நபரை விட்டு விலகி போகணும் அப்படிங்கிற அந்த உந்துதல் உங்களுக்கு இன்னும் ஆழமாயிட்டே இருக்கும். ஆனாலும் ஒரு பக்கம் இந்த மாதிரி விலகி போகிறது சரியா தவறா அப்படிங்கிற குற்ற உணர்வும் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கும். இதை ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக அவங்க தான் முடிவு எடுக்கணும். ஆனால் பொதுவாக நமக்குள்ள கான்ஷியஸ்னஸ் ஷிஃப்ட் நடக்கணும் அப்படிங்கிற ஆங்கிள்லேருந்து நம்ம பார்த்தோம்னா நம்மளோட கான்ஷியஸ்னஸ் லெவல், அதாவது நம்மளோட எனர்ஜி லெவல் அதிகமாக ஆக நேச்சுரலாகவே இயற்கையாகவே நம்ம ரொம்ப லோ கான்ஷியஸ்னஸ் பீப்புளேருந்து விலகி போயிட்டே இருப்போம். இப்படி விலகி போகிற சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா உங்களோட வலி வேதனையெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா மனசார அந்த நபரை நீங்கள் வெறுத்து ஒதுக்காமல் உங்களோட லவ் அண்ட் ப்ரேயர்ஸ், உங்களோட அன்பும் அவங்களுக்காக பிரார்த்தனைகளையும் அவங்களுக்கு மனசார அமுச்சிட்டே இருங்க. அவங்கள நேரில் போய் பார்த்து நீங்கள் அன்பு செலுத்தணுங்கிறது அவசியம் கிடையாது. அவங்கள பற்றி அவங்க மனசுக்குள்ளே திருப்பி திருப்பி நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க. ஏன்னா அந்த வெறுப்போட ஃப்ரீக்வன்சி மறுபடியும் இதே மாதிரி ஒரு சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் வாய்ப்பு கொடுத்துரும். இந்த நிலையிலேருந்து நம்ம இதுக்கு முன்னாடி பேசின நாமளே அன்பு செலுத்தி நம்மளை ஹீல் பண்ணிவிட்டு மற்ற உயிர்கள் மேலே அன்பு செலுத்துகிற அந்த பயிற்சியை நம்ம தொடங்கலாம். ஸோ அடிப்படையாக 3D to 5D ஷிஃப்டோட ஜென்ரல் பிரின்சிபல் நம்மளோட தனி பாதையை நோக்கி நம்ம பயணம் செய்கிறது, நம்ம உள்ளுக்குள்ளே இருக்க காயங்களில் ஆறுறது, நம்ம பிரச்சனைகளுக்கு எல்லாம் மற்றவங்கள கை காட்டாமல் இருக்கிறது, திரைகளை நீக்கி அன்புக்கு வழி விடுறது,
நமக்குள்ளே இருக்க பிரபஞ்ச சக்தியை அதிகரிக்கிறது. இதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இயற்கையை தேடி நம்ம எல்லாரோட பயணங்களும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.